சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் அதிகாரிகளுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். சுவைக்கு மட்டும் இல்லங்க, வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே. பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம் சாலமன். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் மற்றும் தற்போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவர் இருசக்கர வாகனத்துல சென்ற போது அவரை கடத்தி அவரிடம் இருந்து ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில வாகன தணிக்கையில ஈடுபடும் போது அதுல ஹவாலா பணம் கிடைத்த போது அதை கணக்கு காட்டாமல் இவர்களே மிரட்டி இதுல பங்கு இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக இதே போல பல மாதங்களாக இவர்கள் இதே போன்ற பாணியில ஈடுபட்டு பணப்பறிப்புல ஈடுபட்டு வந்ததால இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதால 2 நபர்களை மட்டும் போலீசார் தற்போது 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வருமான வரித்துறை ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் ஆகிய இருவரையும் 3 நாட்கள் கஸ்டடி வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள நிலையில திருவல்லிக்கேணி போலீசார் அவர்கள் இருவரையும் அழைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எவ்வளவு நாட்களாக இவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர், அதுல எத்தனை நபரிடம் மடக்கி இது போன்று மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டனர், இதுவரை எத்தனை லட்சம் இவர்கள் இதுவரை பறிமுதல் செய்து அதனை பங்கிட்டுக் கொண்டனர் என்பது தொடர்பான விசாரணையும் முடக்கிவிட்டுள்ளனர். இது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருப்பதால இவர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களிடம் புகாரை பெற்று மீண்டும் இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கஸ்டடி எடுக்கப்பட்ட SSI ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் இருவரையும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு.